அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 12/10/2025 புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஷஷ்டி திதி பகல் 2:17 வரை, பின்பு தேய்பிறை சப்தமி. மிருகசீர்ஷ நட்சத்திரம் பகல் 1:36 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ஷஷ்டி, முருக வழிபாடு மிக மிக நல்லது. தனிய நாள், சுப முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன், 6இல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. சனி வக்ரகதியில் இருப்பதால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் குரு, 5இல் சுக்கிரன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மறைமுக பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 4இல் சுக்கிரன், 5இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத தனச்சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. அசையும் அசையா சொத்து வகையில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உறவினர்களும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்கள் பொருட்களுக்கு சிறப்பான விலை கிடைத்து போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன், 4இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 8இல் ராகு, 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும்.
உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உடன் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் 2இல் புதன் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உடன் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் 9இல் சந்திரன் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. கேது லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை விலகி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் புதன் சேர்க்கப்பெற்று 12இல் சஞ்சரிப்பதாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் குரு சேர்க்கப்பெற்று சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும். பொதுவாக தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை குறைத்து கொள்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதும் 7இல் சந்திரன் 10இல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடனிருப்பவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும்.
கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதியதாக சில காரியங்களை செய்து அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சுக்கிரன், 10இல் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முன்கோபத்தை மட்டும் சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு, 8இல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருந்தால் நிலைமையை சமாளிக்கலாம். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சூரியன், 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக வீண் அலைச்சல்கள் உண்டாகும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பொதுவாக முன்கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.